Hello friends, welcome to tamiltutorials.in. நான் சீனு. ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோன்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர் பார்த்துருந்தோம். ஸோ நம்ம இந்த எல்லா ஆப்ரேட்டர்ஸும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் 3 வகையான ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அதாவது அண்டு, ஆறு, நாட்டு அப்படின்ட்டு. ஸோ லாஜிக்கல் அண்டு, லாஜிக்கல் ஆறு, லாஜிக்கல் எக்ஸாரண்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா நார்மலாகவே இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்லாம் வர கிளாஸில் பார்க்குறோம். ஸோ ரெண்டு வேரியபிளுக்கான வேல்யூஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கா அப்படின்றத வந்து அண்டும் வெவ்வேறு மாதிரி இருந்தாலும் ஆறு. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நம்ம வந்து நம்மளோட பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் பைனரி வேல்யூவில் பார்த்துருப்போம். அதேமாதிரி ஈக்குவல்லையும் பார்த்துருப்போம். அதாவது ரிலேஷனல் ஆப்ரேட்டரில் ஈக்குவல் நாட் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி தான் இதுவும். ஆனால் இது ரெண்டு ஃபங்க்ஷன்ஸே வந்து அதாவது செக் பண்ணோம். ஸோ இதை நான் வந்து தியரியாக சொல்கிறத விட எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ பார்த்திங்கன்னா என்னோடய சோர்ஸ் கோடை வந்து எடுத்து காட்டுறேன். ஸோ அங்கே இருக்கிற எக்ஸாம்பிளையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் எக்ஸாம்பிள் நீங்களும் போய் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஸோ பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இதில் வேல்யூ வந்து எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது பூலியனில் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதாவது பூலியன் ஏ அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா நான் நெட்டில் எடுத்தேன். ஆக்சுவலாக இந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இஃப் ஃபங்க்ஷனில் நல்லா யூஸ் பண்ணும்போது நல்லா தெளிவாக புரியும். இருந்தாலும் நம்ம இன்னும் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் வராததுனால இப்போ நான் வந்து சொல்கிறேன். ஸோ உங்கள் ஏவோட வேல்யூ பார்த்திங்கன்னா ட்ரூ அப்படின்னு இருக்குது. அதாவது பூலியன் கொடுத்தீங்க அப்படின்னா பூலியனோட வேல்யூ ட்ரூ ஆர் ஃபால்ஸு. ஸோ அதனால தான் பூலியன்ன்ற டேட்டா டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏவோட வேரியபிளுக்கு ட்ரூ அப்படின்றதும் பிக்கு ஃபால்ஸுன்றது கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு வேல்யூமே, அதாவது ஏ ட்ரூ அப்படின்னா பியும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து வேல்யூ வந்து கரெக்டு, அதாவது ஃபங்க்ஷன் ரன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகாது. ஸோ அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஆறு, இது எதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது அண்டு ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து ரன் ஆகும். ஸோ இது வந்து இது வந்து பார்த்தோன்னா லாஜிக்கல் நாட் ஆப்ரேட்டர். ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரிசல்ட்டு. ஸோ ஏவும் ட்ரூ ஃபால்ஸ் ரெண்டும் வெவ்வேறு வேல்யூங்கிறதுனால ஃபால்ஸ் வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, இது ட்ரூ வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி வந்து அண்டு போட்டிருக்கு, முன்னால் பார்த்தீங்கன்னா நாட் போட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் இதுக்கும் ட்ரூ வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு வேல்யூ வந்து கம்பேர் பண்ணோம். ஸோ ஏ அண்ட் பி வந்து ட்ரூ அப்படின்னு இருக்குது, ஆனால் இது ட்ரூ இல்லை. ஸோ நாட் ட்ரூ, அதனால் இங்கே நாட் இருக்குது. ஸோ நாட் ட்ரூ அப்படின்றது வந்து ட்ரூன்றதுனால அதோட வேல்யூ ட்ரூ வந்திருக்கு. ஸோ இதை நம்ம வந்து இஃப் ஃபங்க்ஷனில் செஞ்சு காட்டுறேன், அப்போ வந்து நல்லா கிளியராக புரியும். ஸோ இதை நீங்கள் இப்போதைக்கு ட்ரை மட்டும் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.